guys, welcome to Kabila's Cuber. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா Moyo YS3M Maglev unboxing, Tornado V3 flagship unboxing பார்க்க போறோம். மற்றது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் YS3M flagship வெர்ஷனுக்கு போட்டி வச்சு பார்க்க போறோம். இது ஜெயிக்குதுண்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க Moyo YS3M எடுப்போம். மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்க. அக்சசரிஸ் பார்ப்போம். நார்மல் ஸ்டஃப் தான் இருக்கு. கார்டு ஒன்று தந்திருக்கேன். வாங்க கியூபுக்குள்ள போகலாம். Okay guys, first turns. Okay, sandy feeling இருக்கு. சுத்தமா லூபே இல்ல. Somebody stand lubricant would just stand the sandy feeling போய்டும்னு நினைக்கிறேன். இது வந்து 1641 என்று நினைக்கிறேன். ஆ 14. பிரைஸுக்கு ரொம்ப நல்ல கியூ. Founder வந்து யூஷிங் டூ 3.4 seconds. டர்னிங்ஸ் எல்லாம் நல்ல ஸ்மூத்தா இருக்கு. ஓகே, நல்ல கியூ. ஓகே, இது ஸ்டாண்டர்ட். எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் அன்பாக்சிங் போட்டுருக்கேன். நான் லோகோ அடிச்சிட்டு ஏற்கனவே தெரியும். இப்பதான் நான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். டொர்னேடோ V3 ஃபிளாக்ஷிப் ஃபைனல்ல நான் வாங்கல. அது கொஞ்சம் பிளக்கியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். கிளீன் ஒயிட் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பாக்ஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு தந்திருக்கணும்.
அடுத்தது வந்து ஒரு சாஃப்ட் பேக். லெதர் மாதிரி இல்லை, இது ஸ்டாண்டர்ட்னால அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃபீலிங்காக இருக்குது. க்ளீனிங் கிளாத், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், செட்டிங் டூல், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாங்க் பிளேட். வந்த மாதிரி திருப்பி திருப்பி உள்ள வச்சுக்கணும். நான் இதை என்ன செய்ய போறேன்னு சொல்லணும் guys. நைஸ். இங்க நல்லா பாருங்க, கசக்கி போட்டேன். Wait. இது வந்து பிளாஸ்டிக் இல்ல guys, ரியல் கிளாஸ். கேக்குதா? ஸ்டாண்டர்ட்ல வந்தது வந்து மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் இது பேக் எடுத்துருவாங்க. ஸ்டாண்டர்ட் பேக் கிரெடிட் கார்டையும் உள்ள வச்சுருவோம். நான் உங்களுக்கு பேக்கோட டிஃப்ரென்ஸை காட்டுறேன் கொஞ்சம். அதான் டோர் சத்திட்டு போங்க லைட்டா. ஓகே ஓகே கைஸ், சைலண்ட் க்ளோஸ். ஓகே, இப்போதான் மெயின். Satisfaction. Wait guys, இதான் guys, இங்கே பாருங்க guys. கொஞ்சம் லெதரியா இருக்கு, ஆனா இதுல கொஞ்சம் சாஃப்ட்னஸ், துணி மாதிரி. பாருங்க கலர் டிஃபரன்ஸ். இப்போ எங்களுக்கு 2 டொர்னேடோ பேக்ஸ். நைஸ். இப்போ நான் என்ன பிரச்சனைடா, டொர்னேடோ V3 ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் இருக்கு, டொர்னேடோ V3 ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் எங்கேன்னே தெரியாது. This time for the cube. பார்த்தாலே தெரியுது நினைக்கிறேன், லூப்ரிகண்டா இருக்கு. First turns. Oh, what a turning. இதை பாருங்க கைஸ், என்ன நடக்குதுன்னே தெரியல.
வாட், இது உங்களுக்கு தேவைப்பட போகுது இப்போ. நோ நீடட். we have this ரூபலத்தை எடுத்தாச்சு. What a turning. guys இருக்கு எங்களோட கார் மேக்னெட்ஸ். ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல கலட்டினா கொஞ்சம் பூட்ட கஷ்டம். ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ எண்ணத்தில் விட்டுருக்கேன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை இதுதான். எடுத்தாச்சு. த்ரீ டு த்ரீல விட்டுருக்கேன். கேமராவில் கிளியராக தெரியுதோ தெரியல. 3 to 3ல விட்டுருக்கேன் guys. இப்படிதான் கம்பேரிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டொர்னேடோட பேக் அந்த பாக்ஸ் fully clear white, very nice. Yeah. Okay guys, this is the time. Okay, first வந்து standard. அப்படி ரேஸ் வைக்கல. அது ஸ்டாண்டர்ட் நான் செட்டப் பண்ணிட்டேன். இது ரெண்டு ஸ்டெப் செட்டப் பண்ணல. இதில் ஆல் செட்டப்ஸ் தான் இருக்கு. கொஞ்சம் லூப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை ஆட் பண்ணேன். இது வந்து இந்த மெயின் டியூப், இது வந்து இந்த சப் மெயின், இது வந்து இந்த சப் மெயின். இந்த சப் மெயின் வந்து மோட்டாய், சப் மெயின் வந்து மோயோ RS3M. சப் மெயின் வந்து இல்லை. அது வழியா பேக் பண்ணி இந்த தம்பிகிட்ட கொடுத்துட்றேன். இந்த சப் மெயின் கியூட். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மோயோ Y3M ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா டொர்னேடோ கொஞ்சம் பரவாயில்ல, மோயோ Y3M பரவாயில்ல. எக்ஸசரிஸில் பார்த்தா டொர்னேடோ வின் பண்ணிடுது.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அன்பாக்சிங்கில் வந்து 2 தாய், அடுத்தது வந்து எக்ஸசரிஸில் டொர்னேடோ வின் பண்ணுது. பாக்ஸில் வந்து 2 வின் பண்ணுது ட்ரா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்ட்ரி லூப் வந்து டொர்னேடோவுக்கு இருக்குது. டொர்னேடோ ஃபேக்ட்ரி லூப்போடு தான் வந்திருக்கு, ஆனால் இது இல்லை, ரொம்ப சாண்டியாக இருந்தது, அதோடைய டொர்னேடோ வின் பண்ணுது. டேர்னிங்ஸில் பார்த்தோம்னா டொர்னேடோவில் லைட்டாக பிளாக் ஆகுது, ஆனால் YS3Mல அப்படி இல்லை. அப்படியே இந்த ரவுண்டில் YS3M வின் பண்ணுது. இப்போ லூப்ரிகேட் போனோன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கிறது இதில் பிரச்சனை ஆகிட்டு. இப்போ கிளாஸி ஃபினிஷிங்கிறதால கொஞ்சம் இது கிரிப்பியாக இருக்குது. லூப்ரிகேட் விட்டோன்னா அவ்வளோ ஸ்லிப்பரியாக இல்லை. ஆனால் வந்து இதில் வந்து என்ன பிரச்சனைண்டா லூப்ரிகேட் விட்டால் அது போகிறது கஷ்டம். இப்போ நான் ½ அன் ஹவராக துடைச்சி தான் போனது மேலே உள்ள லூப்ரிகேட். வெளியே அதில் இது வின் பண்ணுது. இப்போ லாஸ்ட் ரவுண்ட் 2 சேம் பாயிண்ட்ஸில் இருக்குது. பட் நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த அந்த கார்டு வைக்கிற இடத்துக்கு பேசாமல் இந்த YS3Mல ஒரு பேக் வச்சிருக்கலாம். லாஸ்ட் ரவுண்ட் எனக்கே தெரியல என்ன செய்யறதுண்டு. அதனால் இந்த தம்பியை ஃபினிஷராக மாற்ற வைக்க போகிறேன். பரவாயில்ல, அது வேற இல்லையா, ஸ்பீக் பண்ணல, அது அவருக்கு தொண்டையில் கரகரக்கு தான் வீடியோ பண்ணல அவருக்கா. அதனால் நானே வினரை அறிவிச்சிடுறேன். இவர்கிட்ட கேட்டுறேன் எது வினராக இருக்கட்டும், எது வினராக இருக்கட்டும். ஓகே, மேட்சை ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் பட்ஜெட் கியூபுண்டா மோயோ YS3M வாங்கலாம், கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கலண்டா இது வாங்கலாம். டொர்னேடோ V3 ஃப்ளாக்ஷிப். ஓகே गाइस, அதான் இந்த வீடியோவுக்கு. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.